Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ பிஇ பிடெக் எம்இ எம்டெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எம்எஸ்சி இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய எண்ட் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 16/8/2023. ஸோ குயிக்காக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து எதுக்கான கால்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு கால்ஃபேர் விட்டுருக்காங்க. டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா 26/7/2023 16/8/2023 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு கேட்டிங்கன்னா 16/8/2023. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 20 to 25 days இருக்குது. விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு விடுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை சம்திங் அப்படின்னா ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சம் பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து 17/8/2023 18/8/2023 2 days ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1க்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அது அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து மேபி வேரி ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் இந்த சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இது லெவல் 6. அதாவது 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th பே சென்ட்ரல் பே கமிஷனை பேஸ் பண்ணி வருது. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்டு எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத டேபிளேஷனில் நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஜேஇ அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அந்த டிசிப்ளினுக்கு கீழே என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். இல்லைன்னா 3 years டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக என்ன இருக்கணும்னா 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 30 years வரைக்கும் இருக்குது. அண்ட் சிமிலர்லி ஜேஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் உங்களுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரில் முடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா 3 years டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இல்லைனா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித்து உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 30 years. அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான என்னென்ன டிசிப்ளினுக்கு கீழே என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கான ஈக்குவலண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்களோ அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கிளைம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னா எஸ்சி எஸ்டிஆர்னால் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க இல்லை வந்து ஃபீ கன்செஷன் கேட்குறீங்கன்னா டெஃபினட்டாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கான கன்செஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்னா கேண்டிடேச்சர் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இந்த கன்செஷன்லாம் வேணும் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கேண்டிடேச்சரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு. அண்ட் ஆல்சோ நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா 431. ஸோ இதில் ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் மேல் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிடையாது. பட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் போத் 2 கேட்டகரியுமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான வேகன்சி லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி அண்டரில் வரும். ஸோ இவங்களுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் இன் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் மீட் பண்ணி தான்
ஆகணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், இல்லை அதர் கேட்டகரியில் வரும்பொழுது டெஃபினட்டாக அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் த போஸ்ட் வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடியில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 10 இயர்ஸு, இதே வந்து ஓபிசி கேட்டகரினா 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் இல்லைனா வந்து செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஸோ அதுதான் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணணும். ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் தான் ப்ரூஃபாக வைக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வாங்கியிருந்தாங்க, ஒரு ரிசர்வேஷனோ இல்லை வந்து ஒரு கன்செஷன் பேஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை இப்போ வந்து அவங்க அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. அப்புறம் யார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் கிளியராக ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அனக்ஷர்ஸில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு அனக்ஷராக பார்க்கும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஓபிசி கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணுறாருன்னா ஸோ அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வந்து அவர் அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் அவர் அப்லோட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக அவருடைய கேண்டிடேச்சரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேட்டரி டைமும் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கிரைப், அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களால ரைட் பண்ண முடியாது எக்ஸாமை. ஸோ அவங்களுக்கான ஒரு டீட்டெயில்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு அப்ளை அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ssc.nic.in அப்படிங்கிறது அவங்களுடைய ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து அனக்ஷர் 3 அண்ட் அனக்ஷர் 4ல் கிளியராக அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சீரியல் நம்பர் வைஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி அதனுடைய சாம்பிள் பெர்ஃபார்மாவும் எதில் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அனக்ஷர் 3A அண்ட் 4Aல அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணாவே நம்ம வந்து டெஃபினட்டாக அப்ளிகேஷன் ஃபார்மு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் திங் என்னென்னா ஸ்கேன்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிக்னேச்சரும் மஸ்ட்டு. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பிளர்ராகவோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றி அப்லோட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ அண்ட் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பே பண்ணணும் அமௌண்ட்டு. எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ். இதே வந்து நீங்கள் விமன் கேண்டிடேட்டு இல்லைனா கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீலேருந்து ரிசர்வேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணாங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்கம்ப்ளீட்னு இருந்ததுன்னா அது சம்மர்லி ரிஜெக்ட் ஆயிரும். திருப்பியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரீஃபண்டபிள் கிடையாது. விண்டோ கரெக்ஷனுக்கு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன் 17/8/2023 18/8/2023 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கே இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ரீஜியன்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் ரீஜியன், நார்த்தன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதர்ன் ரீஜியனில் தமிழ்நாட்டில் வந்து புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்னு சொல்லிட்டு இந்தந்த பிளேஸ்லலாம் உங்களுக்கு சென்டர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் சென்டர்ஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க சென்டர்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். இப்போ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதே மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3rd கேட்டகரியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு 200 கொஷின்ஸு 200 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து
ஜென்ரல் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பேஸு, மெக்கானிக்கல் பேஸு. ஸோ என்ன டிகிரி டிசிப்ளின் எடுக்கிறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் 100 கொஷின்ஸு 300 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இந்த 2 பேப்பருமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் தான் செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 1/3 ஆஃப் த மார்க் வந்து கொஷின்ஸ் நீங்கள் ஈச் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு 1/3 ஆஃப் மார்க் டிடெக்ட் ஆகும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன். இண்டிகேட்டிவ் சிலபஸ்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த டிசிப்ளின்கான சிலபஸ், அந்த கேட்டகரிக்கான சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு எல்லாமே எப்படி ரிசீவ் ஆகும்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அட்மிட் கார்டோட நீங்கள் என்னென்னலாம் கேரி பண்ணிட்டு போகணுன்னா ஒரிஜினல் வேலிடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ரீசன் கலர் ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான திங்ஸு இதெல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் அவுட்டே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரிகுலேஷன் இல்லை செகண்டரி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட், அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லை நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா ஸோ அவங்களுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 1ல் நீங்கள் வந்து நார்மலைஸ்டு மார்க்ஸை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் பேப்பர் 2க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அனெக்ஷர் 1ல் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இன் எக்ஸாமினி டு ரைட். ஸோ இவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனெக்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கான அதாவது 40% டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கான ஒரு ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட் இது. நெக்ஸ்ட்டு வந்து அனெக்ஷர் 2ல் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஃபார் யூஸிங் ஓன் ஸ்க்ரைபு. நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 2A வந்து சிமிலர்லி அவங்களுக்கு டிசபிலிட்டி பர்சனுக்கான ஒரு ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட். அனெக்ஷர் 3ல் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்ட் 1ல். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தேவைப்படும்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலிடான ப்ரூஃபோடு இருக்கணும். அதாவது ஆதார் நம்பர் இருக்கலாம், இல்லைனா அதர் டீட்டெயில்ஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வச்சு தான் ஃபர்தர் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கிடச்சிடும். ஸோ அதை வச்சு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 3Aல வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்மு எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனெக்ஷர் 4ல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயின் திங் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்ம ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா எடிட் மாடிஃபை பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மோடு. ஸோ இது த்ரூ நெட் பேங்கிங் மோடு த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிற கண்டென்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்தர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெஃபர் பண்ணாவே நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனெக்ஷர் 5ல் வந்து டிஃபென்ஸ் பர்சனுக்கான ஒரு ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃபென்ஸ் பர்சனாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அனெக்ஷர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா SC STக்கான சர்டிஃபிகேட். அதே மாதிரி அனெக்ஷர் 8ல் வந்து உங்களுக்கு
ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அனெக்ஷர் 9ல் வந்து உங்களுக்கு என்னென்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனெக்ஷர்ஸ் 10ல் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி பர்சனுக்கான ஒரு சர்டிஃபிகேட். அனெக்ஷர் 11ல் வந்து சிமிலர்லி சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன். ஸோ கேட்டகரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால். நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 12ல் வந்து சிமிலர்லி. நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் 13ல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ என்னென்னலாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ, பிஇ, பிடெக் அண்ட் ஏஎம், ஐஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி இன்ஜினியரிங். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 14. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரீம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அனெக்ஷர் 15ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிமன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இதில் வந்து அக்செப்டபிள் ஃபோட்டோகிராஃப் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளியராக பேக்ரவுண்ட் வந்து நீட்டாக இருக்கணும், எந்த ஒரு ஃபோட்டோ வந்து பிளர் அடிச்சோ இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக எலிஜிபிள், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல். குயிக்காக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு ப்ளஸ் வந்து வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெரியர் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.